நிறைய பேர் வந்து வைக்கிறாங்க, நிறைய மக்கள் வந்து எடுத்துட்டு போறாங்க. வாக்கு வந்து இந்த இடத்துல வந்து அது பழிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு புள்ளரிக்கிறது பார்க்கும்போதே அரசு மருத்துவமனையில் வந்து நிறைய நோயாளிகளுக்கு தேவையான துணிகள், நைட்டி, சுடிதாரு, சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அன்பு பெட்டகம் அப்படின்னா என்னங்க? அன்பு பெட்டகம்ன்றது நம்ம ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத துணி நிறைய இருக்கும். ஸோ நம்ம உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே தேவையான நிறைய பேர் டிஹெச்எல் இருக்க, வெளியே நீடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கலான்றதுக்காக வந்து இங்கே திண்டுக்கல்ல இருந்து சார் வந்து அன்பு பெட்டகம்ன்றதை வச்சிருக்கோம். இங்கே அரசு மருத்துவமனையில் வந்து நிறைய நோயாளிகளுக்கு தேவையான துணிகள், நைட்டி, சுடிதாரு, சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. உடைய வரவேற்பு எந்த அளவு இருக்கு? ஒரு சில காலியா இருக்கும், ஒரு சில ஃபில் ஆகும். இத்தனைக்கு நாங்கள் எல்லாமே ரேக்ல எல்லாம் பிரிச்சு தான் வச்சிருக்கோம். லேடிஸ் அண்ட் சேலைகள், நைட்டி, பெண் குழந்தை துணி, பெட்ஷீட்டுகள். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கைலி வேஷ்டி, ஆண்கள் பேண்ட்டுகள், இந்த பக்கம் ஆண்கள் சட்டைகள், அதே ஆண் குழந்தைகள் துணிகள், ஆண்கள் துணிகள், கைலி வேஸ்ட் நைட்டு தான் வச்சிருக்கோம். ஸோ வைக்கிறவங்களும் அதை பார்த்து வச்சா நல்லா இருக்கும். எடுக்கிறவங்களும் எது தேவையோ எடுக்க வசதியா இருக்கும். எடுக்கிறவங்க என்ன ஒரே ஒரு எடுத்துட்டு தேவையெல்லாம் எடுத்து நீட்டு அதே மாதிரி மடிச்சு வச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு துணியெல்லாம் கலைஞ்சிருக்கலாம், திருப்பி எடுத்து மடிச்சு வச்சு அந்த ஒரே ரேக்ல வச்சுட்டு இருக்கோம். டெய்லி இதே மாதிரி வந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா? டெய்லி இதே மாதிரி பண்ற அப்ப பண்ணுறீங்க. உபயோகம் இல்லாத துணிகளை போக தேவை இருக்குன்னு சொல்லிட்டு புதுசே வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வேற இருக்குதுங்களா? நிறைய தெரியுதுன்னா சின்ன குழந்தை தேவையானது ஒருவேளை வாங்கி வீட்டுல உபயோகப்படுத்தாம இருந்திருக்கலாம். ஸோ அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கொண்டு வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த நாள் கூட குழந்தைங்களுக்குரியது புது ட்ரெஸ், அந்த அட்டையோட ஸ்லிப்போட வாங்கின அந்த ஸ்லிப்போட கொண்டாந்து வச்சாங்க. நிறைய பேர் வந்து வைக்கிறாங்க, நிறைய மக்கள் வந்து எடுத்துட்டு போறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது எனக்கே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருக்காரு. அந்த வாக்கு வந்து இந்த இடத்துல வந்து அது பழிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன வச்சிருக்காங்க? இது சின்ன குழந்தைகளுக்கு பெட் வைப்பாங்க இல்லைங்களா, குழந்தைகளுக்கு கை குழந்தை வெளியே டிராவல் பண்றதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு சொல்லும்போது எனக்கு ஒரு புள்ளரிக்கிறது பார்க்கும்போதே ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பயன்படுத்தினதான். ஆனால் நல்ல நிலையில் இருக்கு. நல்ல நிலையில் இருக்கு. இந்த அரசு தலைமை மருத்துவமனை முன்னாடி வந்து ஆட்டோ ஓட்டிட்டு நான் அவங்கள பார்க்க வரவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு போறாங்க. அது தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது வந்து உண்மையிலே நோயாளிகளுக்காண்டி வைக்கப்பட்டது. துணிக்கே வழி இல்லாதவங்களுக்காண்டி வச்சிருக்காங்க அந்த அமைப்புல இருந்து. அதனால பொதுமக்கள் வர்றவங்க நீங்க வெளியே எடுத்துட்டு போகாதீங்க, நோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அங்க இருக்கிறவங்க வந்து பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போய் காசு செலவு பண்ணி பார்ப்பாங்க. இங்க வரவங்க எல்லாமே தரமான சிகிச்சைக்காண்டி ஏழை எளிய மக்கள் தான் வராங்க. இதை வச்சிருக்க வந்து எல்லா பொதுமக்களும் வந்து வரவேற்கிறாங்க, பாராட்டுறாங்க. அந்த அன்பு பெட்டகத்தை 100% வந்து மக்கள் அதை வந்து உபயோக பண்றாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத துணிமணி இங்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான துணிமணி எடுத்து உள்ள கொண்டு போறாங்க. ஆட்டோ சங்க தலைவர் மற்ற டிரைவர் எல்லாம் இருக்காங்களே, எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க. ரொம்ப தேவையில்லாத ரொம்ப அதிகபட்சம் தேவையில்ல எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்க சத்தம் போட்டு எடுக்க, அவங்களுக்கு தேவை எடுங்கன்னு சொல்றாங்க. பாதுகாப்பாகவும் இருக்காங்க, ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, எல்லா தரத்திலும் எடுக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதாக இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான சுடிதாரு, இந்த சட்டை எடுத்துட்டு போனாங்க. அவங்களே பார்த்துட்டு இன்னொன்று எடுன்னு சொன்னாங்க. இருந்துட்டு வேணாம் நமக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மாதிரி தேவையான இருப்பாங்கல்ல, அதனால அவங்க எடுத்து பிடிச்சிட்டு வச்சுட்டு தான் போனாங்க. நல்ல விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறீங்க. நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க.